ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுமாங்கன்னு சொல்லுகிறார். மைண்ட் ரெனோவேஷன் என்பதை குறித்து பேசி வருகிறோம். மனதை எவ்வாறு தேவனுடைய சித்தத்துக்கேற்ற விதத்தில் தேவன் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த விதத்தில் நம்முடைய மனதை எவ்வாறு புதுப்பிப்பது என்பதை குறித்து பேசி வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆவி தேவனோடு இணைந்ததுக்கு பிறகு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அதிமுக்கியமான ஒரு காரியம், ஆவியில் என்ன நடந்திருக்கிறதோ அதே காரியங்களை கொண்டு மனதை புதுப்பித்து விட்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் தோல்வியாக இருக்க மாட்டோம், குறைவில் இருக்க மாட்டோம், தாழ்ச்சியாக இருக்க மாட்டோம். இயேசுநாதரை பார்க்கறது போல உங்களை உலகம் பார்க்க ஆரம்பிக்கும். இயேசுநாதர் எல்லார் இதிலையும் ஜெயமாக இருந்தார். இயேசுநாதரோட வாழ்க்கையில் தோல்விக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். எதிர்மறையான காரியங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், ஆயிரங்கள் எதிர்ப்புகள் தடைகள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். அதுக்கு முக்கியமான ஒரு காரியம், உங்கள் மனதை தேவனுடைய எண்ணங்களால் சிந்தைகளால் நாளுக்கு நாள் ரினியூ பண்ணிட்டே வரணும். மனதை ரினியூ பண்ணணுமே தவிர மனதை ரிமூவ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு அநேக மக்கள் மனதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க செயல்பாடுகளை பார்த்தோம்னா புத்தி இருக்கா, போறவள்ள ஏதாவது தொலைச்சிட்டு வந்துட்டாங்களான்னு கேட்க வேண்டியிருக்கு. புத்தி இல்லாமல் செயல்பட முடியாது, மூளை இல்லாமல் செயல்பட முடியாது. ஆனால் அவங்க செயல்பாடுகளை பார்த்தோம்னா மூளை இல்லாமல் செயல்படுறானோ அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க செயல்கள் அந்த அளவுக்கு, ஒரு மூளை இல்லாதவன் எப்படி செயல்படுவானோ அதே போல தான் அவங்க செயல்பாடுகள் இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களாலும் நிறைய முடியும், நம்முடைய எண்ணங்கள் பிசாசின் எண்ணங்களாலும் நிறையப்பட முடியும். நம்முடைய எண்ணங்களை யாருடைய எண்ணங்களுக்கு விட்டு கொடுக்கிறோமோ, யாருடைய எண்ணங்களால் நம்முடைய எண்ணங்களை புதுப்பிக்கிறோமோ, அந்த எண்ணங்களை நிரப்புகிறோமோ அதற்கேற்ற செயல்பாடுகள் வாழ்க்கையில் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், வெளியே பிசாசு மாதிரியே வரலாம். ஒரு நடமாடும் கண்கண்ட பிசாசாக தெரியலாம். சில கண்கண்ட தெய்வங்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கண்கண்ட கண்ணில் தெரிகிற பிசாசா தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவனா, ரட்சிக்கப்பட்டவன் செத்தா மோட்சம் போவானா, மோவான். அதெல்லாம் உண்மைதான். ரட்சிக்கப்பட்டிருக்கான், தேவனுடைய பிள்ளை இருக்கான், சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆராதனை அவங்க செய்கிறத பார்த்தீங்கன்னா பரலோகமே வியந்துடும். இவனா அவன் அப்படின்னு ஆச்சரியப்படத்த கோயில் அவங்க ஆராதனை துதிப்பது, அவங்க அல்லேலூயா சொல்றது, அவங்க கையை உயர்த்துறதா பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே போனோம்னா தேவன் அறியாத மக்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதத்திலையும் வித்தியாசம் காண முடியாத அளவுக்கு வாழ்க்கை இருக்கும். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் உள்ள இருக்கிற ஆவியின் சிந்தை மனதின் சிந்தையாக மாறவில்லை. ஆவி டைரக்டா வெளியே ஆதிக்கம் செலுத்தாது. ஆவி மனதின் மூலமாக தான் தன் வல்லமையை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறது. பூமிக்கு உங்கள் வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், சுகத்தில், ஒவ்வொரு பகுதியில் எதன் அடிப்படையில் கொண்டு வருகிறது என்றால் ஆவி மனதின் மூலமாக தான் ஆப்ரேட் ஆகுது. மனது பிசாசுக்கும் இடம் கொடுக்கலாம், மனது தேவனுக்கு இடம் கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, தேவனுடைய சிஸ்டிப்லேயே மனிதன் ஒருவன் தான் புதிதாக எண்ணங்களை இன்புட் பண்ண முடியும். புதிதாக எண்ணங்களை இன்புட் பண்ணி வாழ்கிற விதத்தை மாற்றி அமைக்க முடியும். மற்ற மிருகங்கள், பறவைகள், அதுக்கெல்லாம் டிஃபால்ட்டாக ஒரு எண்ணம் இருக்குது. அதை வந்து பிசாசு சிதைக்கிறதே கிடையாது. பிசாசு என்ன சொன்னாலும் அது கேட்க போகிறதும் கிடையாது. ஒரு மிருகத்தையோ, ஒரு தவளையோ, ஒரு கொக்கோ, குருவியை பார்த்து பிசாசு சொன்னால் ஒன்றும் கேட்காது. ஆனால் மனுஷன் கேட்குறான். மனுஷன் வந்து ஆவி மண்டலத்தின் எண்ணங்களை தன் எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி மனுஷனுக்கு மாத்திரம்தான் இருக்குது. ஆவி மண்டலத்தோடு தொடர்பு கொண்டு ஆவியின் சிந்தையை, ஆவியின் சிந்தைன்னு சொல்லும் பொழுது தேவனுடைய சிந்தையாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் பிசாசின் சிந்தையாக இருக்கலாம். ஆவியின் சிந்தையை தன்னுடைய சிந்தையாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மனுஷனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க. போன வெள்ளிக்கிழமை கூட சொன்ன இல்லையா, சில ஆமைகள், ஆழ்கடலில் வசிக்கக்கூடிய ஆமைகள் வெளியே வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரில் மண்ணை நல்லா நோண்டி நல்லா முட்டையை போட்டு நல்லா மூடிட்டு
விசுவாசத்தோடு உள்ள போது, விசுவாசத்தோடு பத்திரமா குஞ்சு பொரிக்கும், பத்திரமா நம்முடைய இனம்லாம் கடல்ல வந்து சேர்ந்துரும் என்று பத்திரமா போயிருது, தேவனை சார்ந்து போயிருது. மனுஷன் போட்டானா அவன் கரைய கூட போக மாட்டான், திரும்பி பார்த்துருவான். மனுஷனுக்கு தோல்வியின் எண்ணங்கள், விரக்தியின் எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர, அது டோட்டலா தேவன் போட்ட அந்த டிஃபால்ட்டரை அப்படியே சக்சஸ்ஃபுல்லா வாழுது. மனதை மறுபடுத்துவதற்கு, மனதை தேவனுடைய எண்ணங்களால் மாற்றுவதற்கு தேவன் நம்ம கொடுத்திருக்க ஒரு மாபெரும் காரியம் கிறிஸ்தவ மெடிடேஷன், கிறிஸ்தவ தியானம். உலக தியானம் அல்ல. எதையோ ஒன்று நீங்கள் அப்படியே தியானத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சிந்திக்கிறது கிடையாது. உங்களுக்கு முன்னாடி நல்லா மனதை ஒருமனப்படுத்துங்க. மனதை ஒருமனப்படுத்திட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒளியை கொண்டு வாங்க. இப்போ உங்கள் பாயிண்ட்டை அந்த ஒளியின் பாயிண்ட்டுக்கு நேராக கொண்டு வாங்க. அதை சொல்லலை. கிறிஸ்தவ மெடிடேஷன் என்பது வேற. உலக மெடிடேஷன் என்ன சொல்லுகிறேன் என்றால், நம்ம பக்தி அடைந்து முக்தி அடைகிறோம், அது உலக மெடிடேஷன். நம்ம ஏற்கனவே தேவனோடு ஒன்று சேர்ந்தாச்சு, நம்முடைய ஆவியும் தேவனோட ஆவியும் ஒன்றரை கலந்தாச்சு, தெய்வத்தோட ஒன்றரை கலந்தாச்சு. இப்ப செய்ய வேண்டியது என்னதென்றால், நம்முடைய மனதை தேவனுக்கு ஈல்டு பண்ணணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆவி தேவனுக்கு சரண்டர் ஆயிடுச்சு. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி 100% தேவனுடைய எண்ணங்களாலும் தேவனுடைய சிந்தையினாலும் தேவனை போலவே ஆவி சிந்திக்கும். இப்ப செய்ய வேண்டியது என்னென்றால், நம் மனதை கொண்டு போய் தேவன்கிட்ட ஈல்டு பண்ணிட்டீங்கன்னா, தேவன் ஆவியில என்னென்னலாம் வச்சிருக்கிறாரோ அதை அத்தனையும் மனதில் எழுதிடுவார். மனதில் எழுதிவிட்டார் என்றால், எழுதுவதற்கு ஒரு மனதை தேவனுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால், தோல்விக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க நினைச்சாலும் தோல்வியா வாழ முடியாதுங்க. தோல்வியா வாழ்ந்து பார்க்கறனே நினைச்சா கூட முடியவே முடியாது. அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னுடைய மனதை தேவனுக்கு கொண்டு போய் ஈல்டு பண்ணணும். ஈல்டு பண்ணும் பொழுது என்னுடைய மனதில் தேவன் எழுதுவார், தன்னுடைய எண்ணங்களை, சிந்தைகளை, உணர்வுகளை எழுதுவார். யாத்திராம் திருப்புவான் மெடிடேஷன் என்ன சொல்றேன், இது பக்தி பரவசம் அடைகிறது கிடையாது. அவங்கள சொல்றாங்களே, அவங்க சாமி பரவச நிலைக்கு அடைஞ்சிட்டா இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ தியானத்தில் இருந்து பரவச நிலை அடைஞ்சிட்டாரு. நம்ம பரவச நிலை அடைஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னைக்கு ரசிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே நீங்கள் பரவச நிலை அடைஞ்சிட்டீங்க. உங்கள் ஆவியும் தேவனோட ஆவியும் இப்போ கலந்துருச்சு. இப்போ பிரச்சனை என்னவென்றால், உங்கள் மனதை கொண்டு போய் தேவனுடைய எண்ணங்களோடு ஈல்டு பண்ண வைக்கணும். யாத்திரை 31:18 சம்பவம் தெரியும். இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலை கீழே இருக்காங்க. தேவன் மோசேட்ட சொல்லி மேலே வாங்கிறாரு. மேலே 2 கற்பலைகளை தேவனே உருவாக்கி, அந்த கற்பலைகளை மேலையும் கீழையும் தேவன் 10 கற்பனை எழுதி கொடுக்குறார். மேலே மாத்திரமல்ல, மேலையும் கீழே எழுதி கொடுக்குறார். பொதுவாக நம்ம 10 கற்பனைன்னு சொல்லி மோசே கொண்டு வர படத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 5 இருக்கும், இங்கே ஒரு 5 இருக்கும், ஈக்குவலாக பிடிச்சி கொண்டு வருவார். படம் பார்த்தீங்களா? படம் பார்க்கலையா? மேலேருந்து கொண்டு வருவார். இங்கே ஒரு 5 இருக்கும், இங்கே ஒரு 5 இருக்கும். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. முன்னையும் பின்னையும் எழுதி கொடுத்தாருன்னா பைபிள் சொல்லுது. காமிக்கிறேன், டென்ஷன் ஆக வேணா, நாங்கள் வசனம் காமிப்பேன். ரெஃபரன்ஸ் இல்லாமல் எதுவுமே சொல்ல மாட்டேன். தேவன்கிட்ட கொடுத்தோடனே தேவன் அந்த பலகையில் முன்னும் பின்னும் எழுத்துக்கிறார். இது நிழல். இப்போ நான் வாழ்றது நிச்சயம். வாசிப்போம். யாத்திரை 31:18 சீனாய் மலையிலே அவர் மோசையுடனே பேசி முடித்த பின், தேவனுடைய விரலினால் இது எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். மேலே போகிறான். 2 கற்பலைகளை தேவனே உருவாக்கி, கற்பலைகளில் தேவனோட விரல் எழுது. கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரசரசரசன் 10 கற்பனை சரசன் எழுதி கொடுக்குது. யாத்திரை 32 எடுங்க. 32:15 சம்பவம் தெரியும். மேலேருந்து கீழே வர்ற நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து தேவனுடைய முதல் பிரமாணத்தை மீறுகிறார்கள். உன் தேவனாய் கர்த்தரை இல்லாமல் உனக்கு வேறு தெய்வம் இருக்க வேண்டாங்கிறாரு. அந்த முதல் பிரமாணத்தை மீறி ஒரு கண்ணுக்குட்டியை செய்கிறார்கள். உருவ வழிபாடுக்குள்ளே வருகிறார்கள். அப்போ மேலிருந்து கீழே வர்றார். 15ஆம் வசனம். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான்.
சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும், அந்த பலகைகள் 2 புறமும் எழுதப்பட்டிருந்துச்சு. முன்னாடி எழுதிருந்துச்சு, பின்னாடி எழுதிருந்துச்சு. அந்த பலகை இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்துச்சு. 2 பலகை, அந்த பலகையில் இந்த பக்கம் இருந்துச்சு, அந்த பக்கம் இருந்துச்சு. இவன் செய்ய வேண்டியது என்னதென்றால், தேவன் எழுதுவதற்கு இவன் ஈல்டு பண்ணுறான். அங்கே இருக்கும்போது தேவன் எழுதி கொடுக்குறார். மேலே வந்து கீழே வர்றான். மக்கள் பாவம் செய்கிறாங்க. பாவம் செஞ்ச உடனே தேவன் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகளை தூக்கி போட்டு உடைச்சிட்டான். தூக்கி போட்டு டோட்டலாக உடைச்சாச்சு. இப்போ 34ஆம் அதிகாரத்தில் தேவன் பேசுகிறார். கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்துக்கொள். முதல்ல அங்கே பார்த்தீங்கன்னா அவரே இழைக்கிறார். அவரே இழைச்சு அந்த வசனம் வாசிங்களே, 32:16. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதித்த எழுத்து தேவனாலே எழுதப்பட்ட எழுத்தாம இருந்துச்சு. அந்த கற்பலகை செஞ்சது யார்? தேவனே செஞ்சிருக்கா. சூப்பர் நேச்சுரலாக செய்கிறாரு. செஞ்சு அதில் எழுதி கொடுத்தும் தேவனே செய்கிறாரு. 2வது முறை தேவன் சொல்கிறாரு, நீ உடைச்ச போட்ட அந்த 2க்கு ஏற்ற மாதிரி மேலே 2 கொண்டு செஞ்சுட்டு வா. வாசிப்போம். கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகள் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். 4ஆம் வசனம். அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே 2 கற்பலைகளும் தன் கையில ஏந்து கொண்டு சீனாய் மலையிலே ஏறுகிறான். மேலே ஏறி தேவன் எழுதி திருப்பி கொடுக்கிறார். இது நிழல். நிஜம் என்பது புதிய ஏற்பாட்டில் தேவன் சொல்றார், இப்போ எழுதுவேங்கிறார். வாசிப்போம். எபிரேயர் 8, அப்புறம் எபிரேயர் 10. எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களை அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களுடைய இருதயங்களிலே வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. அது முதலாம் உடன்படிக்கை ஏற்படுகிற இடம் சீனாய் மலை. இது 2வது உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை ஏற்படுகிற இடம். 2 உடன்படிக்கையிலும் தேவன் சொல்லுகிறார், நான் எழுதுவேங்கிறார். தேவனை குறித்த ஒரு காரியம் என்னதென்றால், தேவன் உடன்படிக்கையில் ஒரு காரியம் சொல்லுகிறார் என்றால், தேவன் உடன்படிக்கை காக்கிற தேவன், பொய் சொல்ல முடியாத தேவன். மனதில் எழுதுவது யாருடைய வேலை என்றால் நம்முடைய வேலை இல்லை. மனதை தேவனுடைய எழுத்துக்களால் எழுதி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு தேவனுடைய பொறுப்பு. கவனிங்க. மனதை உங்களுடைய சரீர முயற்சியினாலே நீங்க மனதை கொண்டு நீங்க சில பயிற்சிகள் எடுக்கிறதுனால உங்க மனதை மாற்றி அமைக்க முடியாது. உங்க மனதில் வேலை செய்வது யாருடைய வேலை என்றால் தேவனுடைய வேலை. 2 இடத்துல சொல்லுகிறார், நான் மனதில் எழுதுவேங்கிறார். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னதென்றால், மோசே கொண்டு போய் இந்த 2 கற்பலைகளை தேவன்ட்ட நீட்டினா பார்த்தீங்களா, நம்முடைய கற்பலைகளை மனதின் 2 கற்பலைகளை கொண்டு போய் அவற்றை நீட்டணும். நம்முடைய மூளை இருக்கு பார்த்தீங்களா, மூளை 2 பார்ட்டாக இருக்கும். மூளை பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஆட்டு மூளை தான் பார்த்துருப்போம். மூளையை 2 நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கோம். நீங்கள் ஆட்டு மூளையை பார்த்தாலும் சரி, எந்த மூளையை பார்த்தாலும் சரி தான். மூளை 2 பார்ட்டாக இருக்கும், வலது பக்கம் இடது பக்கம் இருக்கும். மனது என்பது மூளை கிடையாது. நல்லா கவனிங்க. மனது என்பது மூளை கிடையாது. மூளை என்பது நம்முடைய சரீரத்தினுடைய ஒரு பார்ட்டு. நம்முடைய செத்ததுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மனது நம்முடைய ஆவியோடு இணைந்து பரலோகம் போகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நடக்கிற சம்பவங்கள், நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லா ஞாபக சக்தி இருக்கும். எங்கிருந்து வந்தோம், ஏது வந்தோம், எல்லாமே நமக்கு தெரியும். என்ன வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருத்தன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், எங்கள் சகோதரர்லாம் கீழே இருக்காங்க, ஒரு ஆள் அனுப்பிவிடுங்கன்னா அவனுக்கு ஞாபக சக்தி இருக்கு. ஆனால் மூளை மேலே போச்சா? மூளை கீழே தான் இருக்கிறது. ஆனால் மனது மூளையின் மூலமாக தான் செயல்படும். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? மனது செயல்படுகிறது மூளையின் மூலமாக தான் செயல்படும். ஆனால் மனசு மூளை கிடையாது. மனதிலையும் சரி உங்களுக்கு மூளையிலையும் சரி 2 பார்ட் இருக்கிறது. மூளையும் முன்னையும் பின்னையும் வேலை செய்யும். அந்த பலகையில மேலையும் கீழையும் எழுதினார் இல்லையா,
நம்முடைய மூளையில் இடது பக்கத்தில் எண்ணங்கள் சித்தம் கொள்ளக்கூடியதெல்லாம் அந்த இடது பக்க மூளையில், வலது பக்க மூளையில் உணர்வுகள் செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீலிங்ஸ் எல்லாம் வலது பக்க மூளையில் செயல்படும். ரொம்ப முக்கியம் இது. வலது பக்க மூளையில் உணர்வுகள் செயல்படும். இடது பக்க மூளையில் எண்ணங்களும் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு செயல்படக்கூடிய காரியம் இடது பக்கம் இருக்கும். நம்முடைய மூளையில முன்னாடி பக்கமும் வேலை செய்யும், நம்ம மூளையிலே பின்னாடி பக்கமும் வேலை செய்யும். அந்த பலகையிலே முன்னையும் பின்னையும் எழுதினார் பார்த்தீங்களா. இப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய மனதின் 2 கற்பனையும் முன்னையும் பின்னையும் எழுதுவதற்கு நம்ம பலகையை கொடுக்கணும். பலகையை கொடுத்துட்டோம்னா என்ன செய்வார்? அவர் எழுதி கொடுப்பார். நான் பலகை நான் கொடுக்க மாட்டேன்னா நான் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கேன். நீ கொடுக்காத வரை உன் மனதில் உன்னுடைய எண்ணங்கள்ல நான் எழுதி உன்னை செயல்படுத்த வைக்க முடியாது. உணர்வுகள் இருக்கு, உணர்வுகளை காயப்படுகிறோம். காயப்படும் பொழுது ஆண்டவர் இந்த விஷயத்தில் நான் காயப்பட்டிருக்கேன், என் உணர்வுகள் வேதனையா இருக்கிறது என்று அந்த பகுதியில் தேவன் தன்னுடைய உணர்வுகளை எழுதுவதற்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பகுதியில் தன் உணர்வுகளை கொண்டு அவர் எழுத ஆரம்பிப்பார். அதே போல என்னுடைய எண்ணங்கள், நான் தெரிந்து கொள்வது, எதை தெரிந்து கொள்வது, எப்படி தெரிந்து கொள்வது, எதை சித்தம் கொள்வது, என் எண்ணங்கள்லாம் தேவனுடைய எண்ணங்களாம் இருக்க வேண்டும் என்று அந்த பகுதியும் தேவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா தேவனுடைய விரல், ஆவிக்குள்ள இருக்கிற தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய விரல் எழும்பி உங்களை மனதில் எழுதிவிட்டதென்றால் அதை எந்த மோசையினாலும் உடைக்க முடியாது. இது எழுத வேண்டியது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. பலகையை கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் தேவனுக்கு ஈல்டு பண்ணி, ஆண்டவரை நீங்க எழுதுங்க ஆண்டவரே, நான் எழுத விரும்பல, நான் சிந்திக்க விரும்பல, உம்முடைய எண்ணங்களை கொண்டு நான் சிந்திக்க விரும்புறீங்கன்னா அவர் எழுதி கொடுப்பார். மெடிடேஷன் சொல்றோம் இல்லையா? மெடிடேஷன் என்பது ஒரு காரியத்தை டீப்பா சிந்திப்பது, ஆழமா சிந்திப்பது, மேலோட்டமா சிந்திப்பது கிடையாது. ரொம்ப ஆழமா சிந்திப்பது, ஒரு காரியத்தை உற்று நோக்குவது, சும்மா பார்க்கறது கிடையாது. சும்மா பார்த்து போறதுங்கிறது சும்மா கிடையாது, வேடிக்கை பார்க்கறது. மெடிடேஷன் என்பது ஒரு காரியத்தை ரொம்ப டீப்பா ஆழமா உற்று நோக்கி அந்த எண்ணங்களால் நீங்க ஆட்கொள்ளப்பட்டு அதுவாகவே மாறுகிறதா மெடிடேஷன். நான் சொன்னது பாருங்க, இது வந்து ஒரு காரியத்தை நீங்க பார்க்கும்போது இதே ஒரு காரியம் உங்களுக்கு ஆச்சரியப்படுதுன்னா உங்களுக்கே தெரியாம 2 நிமிஷம் நிற்பீங்க. யாரா தட்டினா அப்படிம்பீங்க. அப்படின்னா இதே ஒரு காரியத்தை நீங்கள் அப்படியே திகச்சு நிற்கிறீங்க. அதான் மெடிடேஷன். தேவனோட அன்பை சிந்திக்கணும், தேவனோட வாக்குத்தத்தங்களை சிந்திக்கணும். தேவன் கல்வாரி சிலுவையில் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரோ அந்த காரியங்களை ரொம்ப உற்று நோக்கி அதையே சிந்திச்சு அப்படியே உற்று நோக்கி ஆச்சரியப்பட்டீங்கன்னா உங்களை மனதில் தேவன் எழுத ஆரம்பிச்சிருவார். சுகம் வெளியே வந்துடும், வெற்றி வெளியே வந்துடும், நல்வாழ்வு வெளியே வந்துடும். இப்ப சிந்திக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை என்றால் நம்ம தான் சிந்திக்கிறோம். நாம் சிந்திப்பதற்கு இடம் கொடுக்காத வரை, நம்முடைய பலகை தேவன்கிட்ட கொடுக்காத வரை தேவன் எழுத முடியாது. மனுஷனை கர்த்தர் படைச்சார் இல்லையா? மனிதனை படைக்கப்பட்ட விதமே அவன் படங்களை உருவாக்கக்கூடியவன். ஒரு காரியத்தை சிந்தித்து அதை பட வடிவில் பார்க்கக்கூடியவன் தான் மனுஷன். வேற யாருக்குமே அந்த ஆற்றல் கிடையாது. ஒரு காரியத்தை பார்த்து அதை பட வடிவில் அப்படியே காட்சிகளாக பார்க்கக்கூடிய திறமை வந்து மனுஷனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. சொறி நாய்ன்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன வரும்? சொறி நாய் பட்டுன்னு அவங்க பார்த்து ஒரு சொறி பிடிச்சு முடியெல்லாம் போய் ரோட்டில் உள்ள அலையும் பார்த்தீங்களா, மறு நிமிடம் வரும். கருப்பு நாய்க்குட்டின்னா மறு நிமிடம் சரக்குன்னு கருப்பு நாய்க்குட்டி வந்துடும். வெள்ளை பூனைக்குட்டி அப்படின்னா மறு நிமிடம் வந்து உங்களுக்கு வெள்ளை. ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு மனதில் வரும் பொழுது படமாக மாற ஆரம்பிச்சிடும். தேவன் ஏன் அப்படி உருவாக்கி இருக்கிறார் என்றால், எந்த படங்கள் மனதில் உருவாக்கப்படுகிறதோ எழுதப்படுகிறதோ அது உங்கள் வாழ்க்கையின் தன்மையாக மாற்றமாக மாற ஆரம்பிக்கும். மனிதன் எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறான் என்றால், தீமையை, வியாதியை, தரித்திரத்தை சிந்திக்கும்படியாக அந்த படத்தை பார்க்கும்படியாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறான். வாழ்ந்த சமுதாயம், அவங்க அப்பா அம்மா,
அவன் கலாச்சாரம், அதன் அடிப்படையில் வியாதி, பலவீனம், தரித்திரம் போன்ற காரியங்களை சிந்தித்து அந்த படத்தை ரொம்ப டீப்பா யோசிச்சு வாழக்கூடிய விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறான். தீமையை சிந்திக்கிறான் பார்த்தீங்களா, நெகட்டிவா சிந்திக்கிறான் பார்த்தீங்களா, அதைத்தான் வேதம் கவலை என்று சொல்லுது. கவலை என்பது ஒரு மெடிடேஷன். எனக்கு மெடிடேஷனே பண்ண தெரியாது, தியானமே பண்ண தெரியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருமே கவலைப்படுகிற ஆட்கள். சிலர் டிகிரி வாங்கியிருப்பாங்க, சிலர் டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க, சிலர் ட்ரிபிள் டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவங்க பிஹெச்டி பட்டம் வாங்கியிருப்பாங்க. அப்படி என்றால் பிற்போக்கான காரியங்களை, பிசாசுடைய பொய்யை, நடக்காத பிசாசுடைய வஞ்சனையை சிந்தித்து அது ரொம்ப டீப்பாக போவதுதான் கவலை. தீமை நிறைந்த உலகத்தில் தோல்வியும் விரக்தியும் அவமானத்தையும் கொடுக்கக்கூடிய, அப்படிப்பட்ட படங்களை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் தேவன் தன்னுடைய படத்தை உள்ள அனுப்புறார். அந்த படத்தை சிந்திக்காத, தோல்வியை சிந்திக்காத, விரக்தியை சிந்திக்காத, வியாதியை சிந்திக்காத, சுகத்தை சிந்தி, நல்வாழ்வு சிந்தி, வெற்றியை சிந்தி என்று தன்னுடைய படத்தை உள்ள அனுப்புகிறார். அதை நீங்க டீப்பா சிந்தித்து உங்கள் மனதின் கற்பனைகளை அவற்றை கொடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு சுகத்தை வரைஞ்சிருவார், வெற்றியை வரைஞ்சிருவார், நல்வாழ்வை வரைஞ்சிருவார், தீர்க்காயுசை வரைஞ்சிருவார். அவர் வரைவதற்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் தோல்விங்கிறதுக்கு இடமே எல்லாம் போகும். பிசாசு வரைவதற்கு இடம் கொடுக்கிறோம் என்றால், அது ரொம்ப டீப்பா சிந்திக்கிறோம், அதே யோசிக்கிறோம் என்றால் வாயில முறுமுறுப்பு, குறை சொல்லுவது இது வாயில வரும். மெடிடேஷனுடைய விளைவா மெடிடேஷன்ங்கிறது சும்மா அத்தோட முடியாதுங்க. ஒரு காரியத்தை ரொம்ப டீப்பா சிந்திக்கிறீங்க, சோறு உறீங்க, ரொம்ப ஆழமா போயிட்டீங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரத்தில் வாயில முறுமுறுப்பா வரும், எல்லாரையும் குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்கல, உங்களுக்கு நடந்துச்சுன்னா குறை சொல்ல மாட்டீங்க. நீங்களும் பென்ஸ் காரில் போறீங்கன்னா பக்கத்தில் வீட்டுக்காரன் பென்ஸ் கார் வாங்கினா சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பைக்கில் போகும்போது பென்ஸ் கார் போனான்னா அவனுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது. அதே பென்ஸ் காரில் வாங்குறான், அது என்ன பென்ஸ் வேண்டியிருக்கு, நம்ம பெஞ்சில் உட்காந்துருக்கோம், அவன் பெஞ்சில் போகணும்னு நினைக்கிறான், உடனே உங்களுக்கு குறை சொல்ல வரும். ஏனென்றால் இது தவறான ஒரு காரியத்தை பிசாசு விதைத்து அதன் விளைவாக வருகிறது குறை சொல்லுவது, முறுமுறுக்கிறது. ஆனால் தேவனுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணமா மாறி சிந்தையில் மாறி சென்றால் குறை சொல்லுவது வராது, வாயிலிருந்து துதி வர ஆரம்பிச்சிடும். தேவனை துதிப்பீங்க, தேவனை சோத்தரிப்பீங்க, கையை வைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவீங்க. ஏன் வருகிறது என்றால் படம் உள்ள உருவாயிருச்சு. நல்லா கவனிங்க, கர்த்தர் சுகமாக்குவார், ஆரோக்கியமாக்குவார், செழிக்க பண்ணுவார், விருத்தியடைய பண்ணுவார். அப்படி தெரிகிறதுனால வாழ்க்கையில் மாற்றம் வராது. அதெல்லாம் ஒரு பார்ட்டு, சிலருக்கு தெரியும். ஆனால் தேவன் எழுதுவதற்கு இவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. மனது முழுக்க தரித்திர மனசு, தரித்திர புத்தி. ஒரு வடை சாப்பிட்றதுக்கு 10 முறை யோசிப்பான். ஆனால் காசு இருக்கும், வடை சாப்பிட்டே ஆகணுமா? நான் உதாரணத்துக்கு தான் வடை சொல்றேன். சின்ன சின்ன காரியத்துக்கு 100 தடவை யோசிக்கிற தரித்திர புத்தி. புத்தி தரித்திரமா இருந்துச்சுன்னா நீங்க 2 இது கொடுக்க மாட்டீங்க. நீங்க எழுத வேணாம், நான் எழுதிக்கிறேங்க. செலவழிச்சா யாருக்கு பணம் போறது? நீங்க பாட்டு செலவழிச்சீங்கன்னா போயிருங்க. இப்ப யார் எழுதுறீங்க? உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எழுதப்படுகிறது. அதுக்கு பதிலாக தேவனுடைய எண்ணங்களை எழுதுவதற்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய சமாதானமும் செழிப்பும் நதியை போல வெளியே போயிடும். இது சும்மா தானா வராதுங்க. தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்காது. கூரையை பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூரையை பிச்சு தெய்வம் இறங்கிருச்சு. இப்ப இறங்கி உள்ள வந்துட்டாரு. இப்ப தெய்வம் மனதில் எழுதுவதற்கு இடம் கொடுக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் ஐஸ்வர்யம் ஆவதற்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார் தெரியும். தெரியாதா? ஏன் வெளியே வரமாட்டுக்கு? மனதில் எழுதுவதற்கு பலகையை கொடுக்க மாட்டோம். ஆனா தொடர்ந்து கேட்குறீங்க, ஏன் பலகை எழுதியாச்சுங்க, ஏன் எனக்கு தரித்திரம் இல்லை, எழுத இடம் கொடுத்துட்டேன். எழுதுங்க ஆண்டவரே, என்னன்னாலும் எழுதுங்க ஆண்டவரே, நீங்க என்ன எழுதினா நான் ரெடி.
இதை கேட்க 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 என் மனதை அப்படி ஈல்டு பண்ணுறேன், செழிப்புக்கு ஈல்டு பண்ணுறேன், வெற்றிக்கு ஈல்டு பண்ணுறேன். ஈல்டு பண்ணும் பொழுது அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அவர் எழுத ஆரம்பிச்சிட்டார் என்றால் வெளியே வந்து செழிப்பு இருக்கும், அவன் செய்வது எல்லாம் வாய்க்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்ட அல்லேலூயா ஆமேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அல்லேலூயா நல்லது தான், ஆமேன் நல்லது தான், வாழ்க்கையில் இல்லையா இருக்கும். சர்ச்சில் அல்லேலூயா தான், ஆனால் வாழ்க்கையில் இல்லையா. அதனால் நம்முடைய மனது தேவனோட வார்த்தையினால் நிறைந்திருப்பது ரொம்ப முக்கியம். யோசுவா திருப்போம். சக்ஸஸ் அப்படி தாங்க ஆரம்பிக்குது, வெற்றி இப்படி தான் ஆரம்பிக்குது. யோசுவா 1ஆம் அதிகாரம் மோசே மரிக்கிறார். மோசே மரித்ததுக்கப்புறம் மிகப்பெரிய பொறுப்பு, சாதாரண பொறுப்பு கிடையாது. யோசுவா எடுத்த பொறுப்பு என்பது ரொம்ப கடினமான பொறுப்பு. 30 லட்சம் மக்களுக்கு லீடராக இருக்கணும். மக்கள் ஆதி முதற்கொண்டு மக்கள் தான். என்னங்க நீங்கள் என்னதான் செய்யுங்க, என்னத்தை செஞ்சுவிட்டாங்க மை, அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டாரு மனுஷன். அப்போதான் மோசே அவ்வளோ செஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சான், ஒன்னால தான் என் பிரச்சனை சொல்லி எரிஞ்சு கல்லை கொண்டு போலையா, அந்த மக்களை லீட் பண்ணி காணாந்த தேசத்துக்கு கொண்டு போகணும். இப்போ இவர் மனதிலையும் 1000 பிரச்சனைகள் கவலைகள் இருக்கும். அப்போ தான் சொல்கிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறதுக்கு சத்தியத்தை சொல்லித்தர. 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு தியானம்னா என்ன? தியானம் என்பது வாயை திறந்து பேசுறது, மெதுவா பேசுறது. கர்த்தர் என் தேவையெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார், என் குறைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார், நான் வாளா இல்லாமல் தலையா இருப்பேன், கீழா இல்லாமல் மேலா இருப்பேன் அப்படின்னு சொல்றது அறிக்கை. அது தியானம் கிடையாது. ஆனால் மெதுவாக உட்காந்துட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், தோல்வி அடைய மாட்டோம் அப்படி உங்களுக்குள்ள பேசுறீங்க இல்லையா, அது மெடிடேஷன். மெடிடேஷன்னா ஒரு நீங்கள் தனியாக உட்காந்து பேசுறது இல்லையா, சமைக்கும் போது பேசலையா, துவைக்கும் போது பேசலையா, நீங்கள் பேசலையா, யாருக்கு என்ன பேசுகிறேன்னா நானா பேசிக்கிட்டேன். அது என்னது? கவலையை மெடிடேட் பண்ணி வர்றது. கவலையை ரொம்ப சிந்திச்சதுனால அதனுடைய விளைவாக வாயிலிருந்து வர்றது, அது கவலை. ஆனால் தேவனுடைய வார்த்தை ரொம்ப சிந்திக்கிறீங்க, அந்த காரியத்தை ஆழமாக கொண்டு வந்து படமாக பார்க்குறீங்கன்னா அடுத்த நிமிடம் வாயில் வெளியே வந்துடும். உன் வாயை விட்டு பிரியாத இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி. வசனத்தை கேட்கறது வேற, அது செய்கிறது வேற. வசனத்தை கேட்டு செய்கிறதென்றால் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையின் பங்காக மாறி இருக்கு, நடைமுறையில் வந்திருக்கிறது. சுகம் நடைமுறையில் வந்திருக்கிறது, வெற்றி நடைமுறையில் வந்திருக்கிறது, தீர்க்காயுசு நடைமுறையில் வந்திருக்கிறது. நீங்க எதையெல்லாம் தியானித்தீர்களோ அவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் பங்காக மாறி இருக்கு, நடைமுறையில் அணிதின வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அதான் இதன்படியெல்லாம் செய்யறதுன்னா அது வாழ்க்கையின் பங்காக ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. சுகத்தை குறித்து கேட்டீங்க, சுகம் உங்கள் வாழ்க்கையின் பங்காக மாறிடுச்சு. செழிப்பு குறித்து கேட்டீங்க, செழிப்பு உங்கள் வாழ்க்கையின் பங்காக மாறிடுச்சு. ரொம்ப பேரோட வாழ்க்கையின் பங்காக மாறல. ஏன் மாறல? அதை சிந்திக்கல, தியானிக்கல. சிந்தித்து தியானித்தோம் என்றால் வாயில பேசிடுவோங்க. கவலையின் எண்ணங்கள் வரும், தோல்வியின் எண்ணங்கள் வரும், வெற்றி பெறுவோமா, ஜெயிப்போமா, முன்னேறுவோமா, 1000 எண்ணங்கள் வரும். அந்த நேரத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே என்னுடைய செழிப்பில் விரும்புகிற தேவன் நீங்க. நான் செழிப்பாக இருக்கிறதுல நான் விரும்புகிற காட்டில் நீங்கள் விரும்புகிறீங்க. அப்புறதுக்கு நான் தரித்திரியமாக இருப்பேன், இல்லாமையாக இருப்பேன். மறு நிமிடம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மனதில் எழுதிட்டாருன்னு அர்த்தம். உங்கள் மனதில் எழுதியிருக்கிறதா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மளாம் என்னத்தை உருப்பட போகிறோம் அப்படின்னா பிசாசி கருப்பு இங்கே வச்சு எழுதிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். எழுதுனது வெளியே வந்துருங்க. எதை எழுதுவதற்கு இடம் கொடுக்குறீங்கன்னு பாருங்க. அப்புறம் சொல்லுகிறார், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வாயில பேசுவீங்க. வாயில பேசினா வாழ்க்கையின் பங்காக மாறிடும். அப்பொழுது உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும். அப்பொழுது உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆங்கில பைபிள் ரொம்ப அழகா இருக்கும். then you will have a good success and prosperity. நல்ல வெற்றி இருக்கும், நல்ல செழிப்பு இருக்கும்.
கொஞ்சம் புத்தி இருக்கு, ரொம்ப புத்தி வேணாம், கொஞ்சம் புத்தி உள்ளவன் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்குன்னு நினைப்பான். இருக்க மாட்டானா? கொஞ்சோன்னு புத்தி இருந்தால் கூட நான் செழிப்பாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், குறைவாக இருக்கக்கூடாது, தொட்டதெல்லாம் தொடங்கும், இந்த நாளில் வெளியே போகிறேன், நடக்கிற காரியங்கள்லாம் நிறைவாக இருக்கணும், போகிற இடத்தெல்லாம் தயவு உண்டாக்கணும், தோல்வியை திரும்பி வரக்கூடாது, காரியங்கள் வாக்கிய பண்ண வேண்டுங்கிற எண்ணம் கொஞ்சம் புத்தி உள்ளவனுக்கு இருக்கும். கிறிஸ்தவனுக்கு தான் இருக்காது. கொஞ்சம் லைட்டாக புத்தி இருந்தால் இருக்கும். அதனால தான் எடுத்தோன்னே சொன்னேன், இது மைண்ட் ரினியூவிங் தான், மைண்ட் ரிமூவிங் கிடையாது. சிலர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, போன உடனே வா கொண்டு வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு பிசாசுடைய எண்ணங்களாக நிறைச்சி அனுப்பிட்டாங்க. செழிக்கணுமா, வெற்றி பெறணுமா, செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்க வேண்டுமென்றால் தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அதை இரவும் பகலும் சிந்திங்க. இரவும் பகலும் சிந்திக்க முடியாதா? இரவும் பகலும் கவலைப்பட முடியும் என்றால் இரவும் பகலும் வார்த்தையை சிந்திக்க முடியும். கவலை உச்சக்கட்டத்தில் போச்சுன்னா உங்களுக்கு நைட்டு கனவா வரலையா? கனவு வரும். நாளைக்கு காலையில் அமெரிக்கா போகிறீங்க, 8 மணிக்கு ஃப்ளைட்டு, உங்களுக்கு படுத்தாவே ஏரோப்ளைன் லேண்டிங் ஆகிறது மாதிரியும் நீங்கள் போகிறது மாதிரியும் வரும். ஏன்? அதையே இரவும் பகலும் யோசிக்கிறதுனால படுத்தா ஏரோப்ளைனில் போகிறது மாதிரியும் ஆடுறது மாதிரியும் அந்த ஏர் ஹோஸ்டஸ் வர்றது மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன் வந்துச்சு? சிந்திச்ச உடனே இரவும் பகலும் அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். மெடிடேஷன் சொல்கிறோம் இல்லையா, இந்த மெடிடேஷன் டு சீவ் அண்ட் கட் பண்ணி சுவைகிறது. சிவிங்கம் தெரியுமா? சுவிங்கம் வேற, பபுள்கம் வேற. பபுள்கங்கிறது ஊத வருது, பபுள்கம். சிவிங்கிறதுல ஊத முடியாது, மாயில மொண்ணுங்கன்னே இருக்கலாம். அதான் சீவ் பண்ணுறது. மெடிடேஷனும் சீவ் பண்ணுறதும் ஒன்று. மெடிடேட் பண்ணுறதுக்கு சரியான உதாரணம் ஆடு மாடு அசை போடக்கூடிய எல்லாமே மெடிடேஷன். அதான் மெடிடேஷன். ஒரு மாடு சாப்பிட்றத பார்த்தீங்கல்ல, மெதுவாக சாப்பிடும். மாடு நீங்கள் 10 கட்டு புல்லை அவுத்து போட்டால் கூட அபக்கு அது வேற. நாய் தின்னது மாதிரி திங்கிறான்னு சொல்கிறா தெரியுமா? பன்னி தின்னது மாதிரி தன் பன்னி அப்படி தாங்க சாப்பிடும். பன்னி வந்து மெதுவாக சாப்பிடாது. வேணா செக் பண்ணி பாருங்க எங்கேயாச்சும் போய். மாடு ரொம்ப மெதுவாக சாப்பிடும், பன்னி வந்து வேகமாக சாப்பிடும். மாடு மெதுவாக சாப்பிட்டு ஒரு புல்லு கிடக்கு, புல்லுக்கு பக்கத்தில் ஒரு குச்சி கிடந்துச்சுன்னா ஒதுக்கி வெளியே தள்ளிடும். அதை முழுங்காதுங்க. வசனத்தை படிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை படிக்கும்போது ஒதுக்கி வெளியே தள்ளிடணும். அதையும் உள்ளே முழுங்கக்கூடாது. மெதுவாக சாப்பிட்டு ஓரமாக போய் ஒரு இடத்துல படுத்துட்டு என்னெல்லாம் சாப்பிட்டதோ அது திரும்பி வெளியே எடுக்கும். எழுத்து நல்லா அரைச்சிட்டு முழுஞ்சிட்டு திரும்பி வயிறு அசையும். பாருங்க, அதெல்லாம் வயிறு திரும்பி அசையும். அது கடக்குன்னு திரும்பி வெளியே வரும், வந்துட்டு திரும்பி அசையும். அதான் மெடிடேஷன். இங்கே கேட்கும்போது அவசரமாக கேட்கக்கூடாது. டைம் என்ன, 8:05 முடிக்காமல் இருக்காரு அப்படி கேட்டிங்கன்னா ஏறாது. மெதுவாக என்ன சொல்கிறதோ நல்ல தெளிவாக கேட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே தியானிச்சீர்கள் என்றால் நீங்கள் அதை வந்து அசை போட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக, ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாறிடும். வார்த்தையில் இருக்க ஒவ்வொரு போசாக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கு போயிடும். அசை போடுறது இல்லைங்க, அசை போட்டு அது எப்படி தான் ஒவ்வொரு பகுதிக்கு போகுதுன்னு தெரியவே தெரியாது. ஆனால் போய் கரெக்டாக இந்தந்த பகுதிக்கு போகணுமோ அந்தந்த பகுதி கரெக்டாக போயிடுது. இப்போது கீரை சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. எவன் சாப்பிட்றான்? எங்கள் வீட்டில் இந்த முருங்கை மரம் நல்லா தலைச்சி இளங்கரியாக வந்துச்சு, ஒரு நாள் வச்சோம். அதையே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கிறான். அதான் முளைச்சிட்டு அது வர்றதை நீங்கள் அதை வெட்டி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அது பாட்டுக்கு விடுங்கிறான். ஆனால் ஆடு மாடை வெட்டுறதை பற்றி டிஸ்டர்ப் மாதிரியே பார்க்க மாட்டேங்காங்க. அதெல்லாம் வெட்டி போடுங்கிறான். கீரைன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறான், அது பாட்டுக்கு வளரட்டுமேங்கிறான். கீரையை சாப்பிட்டீங்கன்னா எந்த பகுதிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னோ அந்த தேவையான விட்டமின் ஏயோ அது கரெக்டாக அங்கே கொண்டு போய் சேர்த்துருது.
அது கண்ணுக்கோ மூளைக்கோ ஏதோ ஒரு பகுதிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களோ கரெக்டாக அங்கே கொண்டு போய் சேர்த்துறது. எப்படி சேர்க்குது உங்களுக்கு தெரியாது, ஆனால் சாப்பிட்டா என்னது நல்லது. அதே போல் வசனத்தை தியானிச்சிங்கன்னா நான் எப்படி சுகமாவேன், எப்படி செழிப்பாவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்க, அவர் எழுதி எந்த பகுதி கொண்டு போகணுமோ கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவார். அதாங்க சக்சஸ். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம நீர்க்காலும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாக்கியம். எவன்? தியானிக்கிறவன். எல்லாரும் கிடையாது. அது சிலர் அந்த வசனத்தை நினைச்சுக்கலாம் பிரசங்கியாருடைய வசனம் நினைச்சுக்கிறாங்க. நம்ம வேலை செய்கிறோம். இவர் பைபிள் படிக்கிறது அவர் வேலை. நம்ம வேலை என்ன? வேலைக்கு போகிறது நம்ம வேலை. பைபிள் படிக்கிறது அவர் வேலை. அவர் எதையோ படித்து ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவார், நம்ம முடிஞ்சால் கேட்டுட்டு போகலாம். இது பிரசங்கியார் வேலை இல்லை. ரொம்ப பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. அது அவங்க வேலை. நம்ம வேலை என்ன? உலக வேலையை பார்ப்போம். அவங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், உங்கள் மனது முழுவதும் சுகத்தை குறித்து, வெற்றியை குறித்து, நல்வாழ்வை குறித்து தேவனுடைய எண்ணங்களை இரவும் பகலும் தியானித்தீர்கள் என்றால் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் சக்ஸஸாக இருக்கலாம். எந்த வேலை செஞ்சாலுங்க, எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க முக்கியம் இல்லை, மனதில் என்ன வேலை நடக்குதுங்கிறதா முக்கியம். வசனத்தை மனப்பாடமாக சொல்கிறதும் மெடிடேஷன் கிடையாது. சில சங்கீதம் 23 சொல்லுங்கன்னா சும்மா கடகடகான்னு சொல்லுவாங்க. கத்தரன் மேய்ப்பராகான் தாழ்ச்சி அடையன் அவருடைய பிள்ளைகள் இடங்களை மேய்த்து கடகடன்னு முடிச்சிடுவாங்க. சிலலாம் அன்றைக்கி ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணி முடித்தேங்க. நான் பொதுவாக எல்லார் வீட்லையும் போய் நாத்துமாவே கத்தரை சோத்திரி முழு உள்ளமே பசுநாமத்தை சோத்திரி நாத்துமாவே கத்தரை சோத்திரி அவசர சேகர உபகாரங்களையும் மறவாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ட்ரெடிஷ்னலான வீட்டுக்கு போனாங்கன்னா சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க சொல்கிற வரை கண்ணை மூடிட்டு நிற்பாங்க. லைட்டாக திறந்து பார்ப்பேன், சரி மூடிட்டு இருக்காங்களா, சரி இது சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க அதை சொல்லி முடித்தா தான் அவங்க கண்ணை திறப்பாங்க. இதுக்கு கடைசி நான் அவங்கள வேதனைப்படுத்திக்கிட்டு முடிச்சுன்னு பார்ப்பேன், சரி கண்ணை மூடிருக்கீங்க, கண்ணி பண்ணுறேன், என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமே அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு ஜெபம் முடிஞ்சது மாதிரி. ஒரு வீட்டுக்கு போகும்போது அவர் சொன்னாருங்க, ஏன்னா ஆத்மாவே கத்தரை சோத்திரி முழு உள்ளமே பரிசுத்தம் சோத்திரி ஆத்மா கத்தரை சோத்திரி அவசர தரும் நான் முடிச்சிட்டேன். அவருக்கு ஆத்மா கத்தரை சோத்திரிக்கவே இல்லை. ஆத்மா கத்தரை சோதிச்சா? ஆத்மா கத்தரை சோத்திரிப்புக்கு இடமே கொடுக்கல. அந்த சொல்லி முடிச்சிட்டார், மனப்பாடமா கடப்பட முடிச்சிட்டார். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா ஏதாச்சும் வந்துச்சா? ஒன்றும் வரல. ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஜீவனாக மாற வேண்டும் என்றால் மனப்பாடமாக சொல்றதுனால மாறாது. அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொண்டு அந்த வார்த்தை உங்களுக்குள்ள டைஜஸ்ட் ஆகி அந்த வார்த்தை அப்படி செரிமானமாகி உங்கள் வாய்க்கு தேனும் மதுரமாக மாறி அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதான் உங்கள் வாழ்க்கையில் கேட்குறவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை மறுரூபத்தையும் ஏற்படுத்தும். சும்மா சொல்கிறதில்ல, மனப்பாடமாக சொல்கிறது இல்லைங்க. அந்த சத்தியமோ அந்த காரியமோ உங்கள் மனதில் சிந்தித்து தியானித்து டைஜஸ்ட் ஆகி அதன் விளைவாக வெளியே வரணும். வார்த்தைங்கிறது என்னதுங்க? உணவுங்க. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 4:4 மனிதன் 44 மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். வெறும் சாப்பாட்டில் மட்டுமல்ல, வார்த்தைங்கிறது என்னது? ஒரு ஃபுட்டு, ஒரு உணவு. பேதுரு சொல்லுகிறார், களங்கமில்லாத திருவசனமாக ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கிறார். அதில் என்ன பால் நானுங்க? உணவு. இயேசு சொன்னார், உங்கள் வனாந்தரத்தில் உன்னுடைய முன்னோர்கள் மன்னாவை சாப்பிட்டார்கள், நானே ஜீவ அப்பன்னார். வானத்தில் இறங்கி வந்த மன்னா நானேங்கிறார். யோவான் 16:53 நினைக்கிறேன், ஒரு பயங்கரமான காரியத்தை பேசுகிறார். என் மாம்சத்தை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்கலைன்னா உங்களை ஜீவன் இல்லைங்கிறார். கேட்ட அத்தனை பேருக்கும் திகில் அடைஞ்சிட்டான்.
என்னடா நரமாம்சம் சாப்பிட சொல்கிறாரு, கனிபலிசங்கிறாங்க இல்லையா, நரமாம்சம் சாப்பிட்றது. என் மாம்சத்தை யார் சாப்பிட்டு யார் என் ரத்தத்தை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜீவன் இருக்குங்கிறார். கனிபலிசம் பேசலைங்க. என் மாம்சத்தில் என்ன நடக்க போதோ, என் ரத்தத்தின் மூலமாக என்ன நடக்க போதோ அதை எவன் விசுவாசித்து தியானிக்கிறானோ அது அவனுக்கு போசாக்கான உணவா மாறி ஜீவனா வெளியே வரும். லிட்டரலா சாப்பிட்றதில்ல. அவர் மாம்சத்தில் என்ன நடந்தது, ரத்தத்தில் என்ன நடந்தது என்பதை ஒரு மனிதன் விசுவாசித்து, மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல அவர் சரீரத்திலையும் ரத்தத்திலையும் என்ன நடந்தது என்பதை தியானித்து மெடிடேட் பண்ணால் அந்த ஜீவன் அந்த போசாக்கு வாழ்க்கையின் பங்காக மாறிடும். எசேக்கியேல் திருப்போம். ரொம்ப முக்கியமான காரியங்க. இப்படித்தான் வாழ்க்கையில் வெற்றியை காண முடியும். சர்ச்சுக்கு வந்துட்டாவே பைபிளை தூக்கிட்டாவே அப்படிலாம் கிடையாது. சர்ச்சுக்கு போயிட்டோம், பைபிளை தூக்கிட்டோம், இனிமேல் அவ்வளோ வெற்றி தான். வெற்றிக்கான படி உள்ளே வந்துட்டீங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறத ஒழுங்காக கேட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். எசேக்கியேல் 3:1 வாசிக்கிறேன். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களுடைய பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற அந்த சுருளை நீ உன் வயிற்றுக்குள்ளே உட்கொண்டு அதனாலே உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பா இருந்தது. ஒரு சுருள்னா ஒரு தேவனோட வார்த்தை அன்னைக்கு ஸ்க்ரோலில் தான் எழுதிருந்துச்சு. என்னுடைய வார்த்தையை புசி, உன் குடலை இதனால நிரப்புனா லிட்டரலாக இல்லைங்க, உருவமாக சொல். வார்த்தை என்பது உணவுங்கிறார். வார்த்தை என்பதை எடுத்து உட்கொண்டு அதை உன்னுடைய குடல்களால் நிரப்பி அதை அப்படி டைஜஸ்ட் பண்ணு. டைஜஸ்ட் பண்ணும் பொழுது உனக்கு கசப்பாக இருக்கக்கூடாது, தித்திப்பாக இருக்கணும். தித்திப்பா இருந்ததுக்கு அப்புறம் டைஜஸ்ட் ஆகி உன்னுடைய மனதில் என் வார்த்தைகள் எழுதப்பட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லுகிறார், பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட எடுத்த உடனே பேசுன்னு சொல்லலை. முதல்ல அந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை நிரப்பி உன்னை அப்படியே டைஜஸ்ட் பண்ணி அந்த வார்த்தைகளால் உன்னை ஆட்கொள்ள வச்சிட்டு உன் மனதில் நல்லா எழுத விட்டதுக்கு அப்புறம் போய் பேசுனர். மனப்பாடமாக பேசுற கிடையாது. சிலர்லாம் கேட்டீங்கன்னா மனப்பாடமாக பேசிடுவாங்க. வாழ்க்கையில் மாற்றம் வராது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பங்காக மாறி குடல்ல வார்த்தையை வச்சு நிரப்புறாருன்னா தோல் சுருளையே புத்தகத்தை கரைச்சி குடிச்சிடாங்க, டிசென்ட்ரி ஆயிரும். கேளுங்க, மெதுவாக கேட்டு தனியாக உட்காந்து யோசிக்க என்ன செய்யும் என்றால், தேவன் தன்னுடைய விரல்களை கொண்டு மனதில் எழுதுவார். என்ன எழுதுவேன்னு அவர் சொல்லிட்டாருங்க. உடன்படிக்கையில் முக்கியமான காரியம் எழுதுவது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. வெளிப்படுத்தின விசேஷம் வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். எப்ப சொல்லணும்? சாப்பிட்டு தான் சொல்லணும். முதல்ல நல்லா புசிச்சுட்டு என்ன, ஏன் அது கசப்பா இருக்குன்னா, அது உலகத்துக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு, உலகத்துக்கு வர வேண்டிய தண்டனையை அன்னைக்கு சொல்ல போறாரு. அதனால அவர் கசப்பா இருக்கு. என்னன்னாலும் நீனா மனப்பாடமா சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கையின் பங்காக மாறி மனதில் எழுதப்பட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். வாழ்க்கையில் மாறணுமா, ஜெயிக்கணுமா, முன்னேறணுமா, தனியாக நீங்கள் நேரம் செலவழிக்கிறது கொஞ்ச நாள் வெளியே தெரிஞ்சிடும். நீங்கள் தனியாக என்ன சிந்திக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்கிறது கொஞ்ச நாளில் ப்ரைவேட்டில் செய்கிறது பப்ளிக்காக தெரிஞ்சிடும்.
ப்ரைவேட்டாக என்ன சிந்திக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, மனதில் என்ன போகிறது என்பது கொஞ்ச நாளில் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்து கொண்டு தேறணுமா, முன்னேறணுமா, தேறிட்டாங்கிறாங்க இல்லையா. 10ஆம் கிளாஸ் எப்படி தேறிச்சானா தேறிச்சோம். நீங்கள் தேர்றது எல்லாருக்கும் தெரியணும். காலேஜ் படித்தது முன்னேறணும் தெரியறது மாதிரி வாழ்க்கையில் செழிப்பாகிறது, முன்னேறுகிறது, நலமுடன் வாழுகிறது, நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் விளங்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு விளங்கணும். உங்களுக்கு விளங்காத வர, எனக்கு விளங்காத வர என் அடுத்தவனுக்கு விளங்காது. முதல்ல எனக்கும் உங்களுக்கும் விளங்கணும். வாசிங்களேன் 1 தீமோத்தேயு 4:14. மூப்பராய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த பொழுது தீர்க்க தரிசனத்தினாலே உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாகிறாதே. உண்மையில சொன்ன வார்த்தைகளை குறித்து அதை குறித்து ஜாக்கிரதை இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருந்துடாத. அது குறித்து கேர்ஃபுல்லாக இருங்கிறார். நீ தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளே நிலைத்திரு. அதையே சிந்தி அதிலேயே நிலைச்சு நில்லு. சும்மா யோசிச்சுட்டு போன்னு சொல்லல, அதையே டீப்பா சிந்தி. என்ன வார்த்தை உனக்கு வந்துச்சு, என்ன வாக்குத்தத்தம் வந்துச்சு, அதையே டீப்பா சிந்திச்சு அதிலேயே அப்படி உறுதியாக ஸ்திரமா நில்லு. நின்ன என்ன நடக்கும்? 16. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. உன்னை குறித்துனா என்ன சிந்திக்கிற என்பதை குறித்து எச்சரிக்கையாயிரு. எது வாய்க்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் போகுதுங்கிற குறித்து சிந்திக்காரு. என்ன டாக்டரின் சரியா சிந்தி. எதே ஒன்றை போதிச்சிடாத, மீட்பு இல்லாமல் போதிச்சிடாத. உபதேசம் ரொம்ப முக்கியங்க. எல்லா சர்ச்சும் ஒன்று தானே, எல்லா சர்ச்சிலையும் ஆண்டவர் தானே இருக்கிறாரு, எல்லா சர்ச்சிலையும் ஆண்டவர் தான் இருக்கிறாரு. ஆனால் பேசுறது ஆண்டவருடைய வார்த்தையான்னு பாருங்க. சில இடத்துல ஆண்டோடைய வார்த்தை இல்லை, மத சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், அவருடைய அனுபவங்கள் பேசப்படுகிறது. டாக்டர் ரொம்ப முக்கியங்க. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் ஏன் திருப்பி திருப்பி சொல்றாரு? முக்கியங்க. சும்மா கேட்டுட்டு போகாத. அவைகளில் நிலை கொன்று இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தை கேட்பவர்களையும் உன்னையும் ரட்சித்துக்கலாம், உன் சத்தியத்தை கேட்கிறவங்களும் ரட்சித்துக் கொள்ளலாம்னா அவங்களெல்லாம் பரலோகம் கொண்டு போனான்னு கிடையாது. நல்லா போதிச்சேன்னா நீனும் பரலோகம் போயிடுவ, உன் சபை மக்களையும் பரலோகம் கொண்டு போயிடலாம். உங்களையெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு நான் போகாம இருந்துடக்கூடாது இல்லையா? அதை சொல்லலை. ரட்சிக்கிறதுனா வெறும் பரலோகம் போகிறது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாகிறது கிடையாதுங்க. நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டாச்சு. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்கள் ஆவி கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்கிறது. அப்ப ரட்சித்துக் கொள்வாய் இருக்க. மனசை ரட்சித்துக்கலாம். ஆவி 100% ரட்சிக்கப்பட்டது. உங்கள் எண்ணங்கள், சிந்தைகள், உணர்வுகள், சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல், இந்த உலகத்தின் எண்ணங்கள், சிந்தைகள், உணர்வுகள் உள்ளே வராதபடிக்கு அதை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளலாம். அதை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா சுகம் வெளியே வந்துடும். வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டலாம், தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டலாம், இல்லாம இருந்து நீங்களும் சபை மச்சுக்களும் ரட்சிக்கப்படலாங்கிறாரு. எப்ப? இந்த உபதேசத்தை கேட்டு அதே சிந்தித்து அதிலே நிலை கொண்டிருங்கிறார். சும்மா கேட்டுட்டு போன்னு சொல்லல. இந்த வாரம் இது, அந்த வாரம் அது, இந்த வாரம் இது அப்படின்னா நிலை கொள்ள முடியாது. எது உள்ள போதுங்க ரொம்ப முக்கியங்க. என்ன தேவனுக்கு அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சிந்திச்சாதான் எழுதுவார். கொலோசியர் சொல்லுகிறார், பூமிக்குருவிகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள்னா அதையே உங்கள் வாழ்க்கையின் பிரதானமான போக்கஸா இருக்கட்டும். மீட்பில் என்ன நடந்தது, பரலோகத்தின் சித்தம் என்ன, அதையே உற்று நோக்குங்க. அப்படி உங்கள் ஜீவனாய கர்த்தர் வெளிப்படுவார்னு இருக்கு. நான் சொல்றது விளங்குச்சுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது முதல்ல கர்த்தர், ரெண்டாவது குடும்பம், மூணாவது இங்க செய்கிற தொழில், ஊழியமோ வியாபாரமோ என்ன இருந்தாலும் முதல்ல யார்? கர்த்தர். ரெண்டாவது குடும்பம், மூணாவது வேலை. ஆனா அந்த மூணுலையும் அவர் தான் முதல்ல கர்த்தருங்க. சர்ச்சுக்கு போயிட்டங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் முதல்ல கர்த்தரை தேடியாச்சுங்க. அப்புறம் கர்த்தர் இல்லாமல் குடும்பத்தை தேடுறாங்க. இப்போ கர்த்தரே இல்லாமல் வேலையை தேடுறேன்ல.
முதல்ல கர்த்தர். உங்க குடும்பத்திலையும் அவர் தான் கர்த்தர். முதல்ல உங்க வேலையிலையும் அவர் தான். குடும்பத்தை எப்படி நடத்தணும்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, எண்ணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தணும். தொழிலை எப்படி நடத்தணும்? கர்த்தருடைய எண்ணங்களால் ஆட்கொள்ளப்பட்ட தொழிலா இருக்கணும். அது அப்படி இருந்துச்சுன்னா நீங்க தோல்வியில் வாழ முடியாது. வெற்றியா இருக்கணும்லங்க, நிறைவா இருக்கணும்லங்க, ஜெயமா வாழ வேணாமா? ஆசை இல்லையா? ஏசாயா 26:3 சொல்லுகிறார், உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோடு யார் காத்துக்கொள்வா? காத்துக்கொள்வார். பூர்ண சமாதானம்னா கவலை இல்லாத வாழ்க்கை, விரக்தி இல்லாத வாழ்க்கை, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத, கவலையே இல்லை. பிள்ளையை குறித்த, குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து எந்த கவலை இல்லை. படுத்தா நிம்மதியாக படுக்கிறோம். என்ன மாதிரி இருக்கும்? ஒரு கவலை இல்லை. ஜம்முன்னு மனது முழுக்கும் சமாதானமாக இருக்கு. அப்படியே வேணாமா? தானங்க வாழ்க்கையே. அதுக்கு உண்மையே உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உலக எண்ணங்களை பற்றி கொள்ளல, உலக சிந்தனைகளை பற்றி கொள்ளல, பிசாசின் பொய்களை பற்றி கொள்ளல, மாயையை பற்றி கொள்ளல, சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனதை உடையவன் உம்மை நம்பியிருக்கிறான். மைண்ட் ரெனியூவல்ங்கிறது ஒரு விசுவாச செயலுங்க. சும்மா ஒரு இடத்துல கண்ணை மூடிவிட்டுங்கிறதுனால மாறாது. நீங்க ஊழையிறது மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. அப்படி மாறாதுங்க. இது கர்த்தரை சார்றது. என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய எண்ணங்களால் நிறைஞ்சு அவரை அப்படியே முற்றிலுமா சார்ந்து கொள்றது. தேவனை நேசிக்கிறாரா, அன்பு செலுத்துகிறாரான்னு தெரியல. இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, சொந்த குமாரனை பார்க்கலும் என்னை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லி இந்த அறிந்து அந்த எண்ணத்தை அப்படியே மெடிடேட் பண்ணீங்கன்னா தேவ அன்பு அப்படியே கொடியை போல அவங்க மேலே படுறதை பார்க்கலாம். அப்போ சமாதானம், சந்தோஷம், நிறைவுலாம் அவங்க வாழ்க்கையில் வெளியே வரும். வர வேணாமா? வரணும் ஆசைப்படுறீங்களே? சரி, நான் நிறையா சொல்லணும், அடுத்த வாரம் சொல்கிறேன். எழுந்து நிற்போம். முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதான் ஹைலைட் பாயிண்ட் அடுத்த வாரம். இது சரீரத்தில் செய்கிற, மாம்ச முயற்சியில் செய்கிற ஒரு காரியம் கிடையாது. தேவன் தன்னுடைய வார்த்தை கொண்டு நம்முடைய மனதில் வேலை செய்கிற ஒரு காரியம். என்னுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் தேவனுக்கு டோட்டலாக சரண்டர் பண்ணி அவர் எழுதுவதற்கு நான் ஈல்டு பண்ணணும். எப்படி ஈல்டு பண்ணுறது? போய் தனியாக உட்காந்து சுகத்தை குறித்த ஆண்டவர் என்ன சொல்கிறார், செழிப்பை குறித்த ஆண்டவர் என்ன சொல்கிறார், இன்னைக்கு என்ன கேட்டோம், உன் இருதயம் கலங்காது இருப்பதான்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அப்படியே கேட்கணும். கேட்டுக்கிட்டே பாதியிலே கலங்கிடக்கூடாது. கலங்க இருக்கணும். ஆண்டவரை இந்த உணர்வு வருது, இதை வரக்கூடாது, ஆண்டவரை நீ பாதுகாப்பீங்க, பராமரிப்பீங்க, அப்படி அந்த எண்ணங்கள் அப்படியே டீப்பாக சிந்திச்சு அப்படியே ஒரு படத்தை பார்க்கறது. நிறைவாக இருக்கிற குடும்பம், சந்தோஷமான குடும்பம், பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள், குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்குது. வாயை ஆண்டவரே, வாயை திறந்து கையை ஆண்டவர் தாட்டம் சோத்திர ஆண்டவரேன்னு வந்துடும். அதான் மெடிடேஷன். இது சரீரத்தில் செய்கிறதல்ல, அவரை நம்பி இருக்கிறது. நம்பி அவருடைய எண்ணங்களால் என் எண்ணங்களை ஆட்கொள்வதற்கு இடம் கொடுப்பது. அப்படி கொடுத்து பாருங்க, பூர்ண சமாதானத்தோடு இருப்பீங்க. சமாதானம் நதியை போல ஓடுன்னு பார்த்தீங்களா? வெள்ளம் ஓடும். அப்படி வாழன்னு விரும்புங்க. எப்படி செய்வது, எப்படி அதை மாற்றுவது என்பது இன்னும் ஒரு சில வாரங்கள் பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. வாழ்வு கொடுக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, நிறைவுகளுக்காக ஸ்தோத்திரம், வெற்றி பெறக்கூடிய நம்முடைய சிந்தைகளுக்காக நன்றி. மோசே திரண்டு 2 கற்பலைகளை தேவனுக்கு எழுதுவதற்கு இடம் கொடுத்தது போல என் மனதின் பலகைகளை, உணர்வுகளையும் எண்ணங்களையும் சிந்தைகளையும் சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் ஆள் மனதையும் கர்த்தாவே உமக்கு விட்டு கொடுக்கிறோம். மேல் மனதாக மேலோட்டமாக சிந்தித்து போய்விடாமல் உம்முடைய எண்ணங்களால் சிந்தைகளால் அப்படியே நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு
உம்முடைய எண்ணங்கள் எங்களுடைய எண்ணங்களாக மாற்றப்பட்டு அதை சிந்தித்து, அதை யோசித்து, அதை படமாக பார்த்து, அதனால் கவர்ந்திழுக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு அந்த எண்ணமாகவே நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், சரீரங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையின் எல்லையெங்கும் சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும். கர்த்தாவே, பிசாசுடைய பொய்களை நம்பாதபடி, பிசாசுடைய வஞ்சனைகளை நம்பாதபடி, கர்த்தாவே சத்தியத்தை நம்பி சத்தியத்தில் எண்ணங்களை ஆட்கொள்ளப்படுவதற்கு, சத்தியத்தினால் எண்ணங்கள் ஆட்கொள்ளப்படுவதற்கு மனதை விட்டு கொடுக்கிறோம், சிந்தையை விட்டு கொடுக்கிறோம், உணர்வுகளை விட்டு கொடுக்கிறோம். கவலையின் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் வெற்றியின் உணர்வுகளுக்கு, ஜெயத்தின் உணர்வுகளுக்கு, மேன்மையின் உணர்வுகளுக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை மனதில் எழுதுவதற்கு, விரலை கொண்டு எழுதுவதற்கு இடம் கொடுக்கிறோம். புது உடன்படிக்கையின் சத்தியங்களை, மீட்பின் சத்தியங்களை எழுதுவீராக, மாற்றுவீராக, மகிமைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். கிரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் அழைக்கும் தேவன். பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பார்த்து கொள்வார், நீ கலங்காதே. பார்த்து கொள்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. அழைத்தவர் உனக்குள் இருக்கின்றார். பார்த்து கொள்வார், நீ கலங்காதே. பார்த்து கொள்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. முடியாது என்று நினைக்கும் போதும் கர்த்தரின் கரம் உன்மேல் தோன்றிடுமே. முடியாது என்று நினைக்கும் போதும் கர்த்தரின் கரம் உன்மேல் தோன்றிடுமே. அற்புதர் உனக்குள் இருக்கின்றார். அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே.
உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. எரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் கர்த்தர் இயேசு நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. பக்கத்தோட சொல்லுவோம். நம்முடைய எண்ணங்களை தேவனுடைய எண்ணங்களாக மாற்றும் பொழுது, நம்முடைய எண்ணங்களின் பலகைகளில் தேவன் எழுதுவதற்கு இடம் கொடுக்கும் பொழுது வாழ்க்கை தேவனுடைய சமாதானத்தினாலும் சுகத்தினாலும் வெற்றியினாலும் நிறைந்திருக்கும். தோல்வி அடைவதற்காக அல்ல, ஜெயிப்பதற்காகவே தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஜெயம் பெறுவோம், ஜெயமாய் வாழ்வோம். ஆமென்.